ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒரு பச்சடி ரெசிபி. இது வந்துட்டு செம்பருத்தி பூ பச்சடி. செம்பருத்தி பூவில் பச்சடியா அப்படின்னு யோசிக்காதீங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தெரியும், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, இம்யூன் டெவலப் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது செம்பருத்திக்கு. இந்த பச்சடியை நீங்கள் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இல்லை அப்படியே ஒரு சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் நம்ம இந்த செம்பருத்தி பூ பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 6 செம்பருத்தி பூவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். காம்பையும் இந்த மகரந்தம் இருக்கிற பகுதியும் நீக்கிட்டு இந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பெட்டல்ஸ் மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இதை வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ஒரு 2 பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம கடைசியில் கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய். இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த செம்பருத்தி பூவோட இதழ்களை போட்டுக்கலாம். இதை லேசாக வதக்கிக்கலாம், சுருங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். சும்மா ஒரு 30 செகண்ட் வதக்கினீங்கன்னா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. இந்த கலர் மாதிரி இந்த மாதிரி சுருங்கினா போதும், அவ்வளோதான். வதங்கிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த செம்பருத்தி இதழ்களும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி ஒரு கோர்ஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே வெள்ளரிக்காய், அப்புறமேட்டு கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்ச இந்த செம்பருத்தி சேர்த்து அரைச்சோம்ல, இந்த தேங்காய் விழுது, அதையும் இதில் சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட தயிர் வந்து நான் கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். லைட்டாக புளிச்சிருந்தா நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ இந்த தயிர் இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு செம்பருத்தி பூ பச்சடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு நம்ம கொஞ்சமாக சாப் பண்ண செம்பருத்தி பூவை வந்துட்டு போட்டுடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான கலர்ஃபுல்லான ஒரு செம்பருத்தி பூ பச்சடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை.